गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம் அதாவது தை மாதம், கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி. இன்னைக்கு காலம்பர அஸ்வினி நட்சத்திரம், இப்பொழுது பரணி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 90வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்பாக 89வது தசகத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் விருக்காசுர வதத்தோடு அந்த லீலைகளுடைய வர்ணனைகளை எல்லாத்தையும் முடித்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாக்ஷாத் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் பூர்ணாவதாரமாக எடுத்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி வந்திருக்காள். ஸ்ரீமன் நாராயணியத்தை எழுதின பட்டத்திரிக்கு அவர் இஷ்ட தெய்வம். அந்த கிருஷ்ணனை வர்ணித்தாள். இதன் பிறகு வர 11 அத்தியாயங்களில், அதாவது இந்த 90வது தசகத்திலேருந்து பக்தியினுடைய விஷயத்தை பற்றியும் பகவானுடைய ரூபத்தையும் எல்லாத்தையும் சொல்ல போகிறாள். அதில் இந்த 90வது தசகத்தில் சாஸ்திரங்களுடைய நோக்கம் என்ன, அவைகள் எந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது என்பதையெல்லாம் சொல்வதற்காக 11 ஸ்லோகங்களில் இந்த 90வது தசகத்தில் சொல்லியிருக்காள். சாஸ்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை
விவரித்து சொல்லியிருக்காள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பகிர்ந்துருக்காள். ஏன்னா மூர்த்தியை முக்கியமாக 3 மூர்த்திகளை சொல்கிறது, பிரம்மா விஷ்ணு சிவன் விட்டு. விஷ்ணு தான் கடவுள், வேறு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டுருக்கு ஆராதிக்கிறவாள் வைஷ்ணவாள்னு சொல்கிறது. சிவன் தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப வசத்தி, அவரை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நினச்சிட்டுருக்கு ஆராதனை பண்ணுறவாள் செய்வாள்னு சொல்கிறோம். அப்படி மூர்த்திகள் 3 இருந்தாலும் வேதம் சாஸ்திரம் இவைகள்லாம் என்ன சொல்லுகின்றன என்று விரிவாக சொல்கிறாள் பட்டத்திரி. ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தின்னு வேதத்தினுடைய ஒரு சொல். ஒரே பரம்பொருள், பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட ஒரே பரம்பொருள், அதை நன்றாக தெரிஞ்சின்ற வித்வான்கள் ஏகா சத்விப்ராக பகுதா வதந்தி, வேத சாஸ்திரங்கள்லாம் நன்னா தெரிஞ்சின்றவாள் என்ன பண்ணுறாள், பலவாறாக சொல்கிறார்கள், பல கடவுளாக சிருஷ்டி பண்ணி ஆராதனை பண்ணுறாள்கள்னு சொல்கிறாள். அப்படி இந்த இந்து மதத்தில் பல தெய்வங்களை ஆராதிப்பாள். ஆனால் எல்லா தெய்வங்களும் கடைசியில் பிரம்மஸ்வரூபந்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 90வது தசகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். அதில் ஸ்ரீமன் நாராயணனுங்கிறது சூப்பர் செட்டு. அதுலேருந்து வந்தது சப்செட்ஸ் நிறையா இருக்குது. சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், இப்படியெல்லாம் பலவிதமான தெய்வங்களை ஆராதிப்பது வழக்கம். ருச்சினாம் வைச்சித்ரியாத்துன்னு சொல்கிறது. ஒருத்தருக்கு ருச்சி, ஒருத்தருக்கு புடலங்காய் பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு பாகக்காய், கசப்பான பாகக்காவை ரொம்ப ருச்சியோடு சாப்பிட்றார். இப்படி பல ருச்சிகள் இருக்கிறதுனால்தான் எல்லா விதமான புராணங்களையும் எழுதினவர் வேதவியாசர். அவர் தான் பாகவதத்தை எழுதியிருக்கார் ரச்சனை பண்ணி. பிரம்மாண்ட புராணம், அதே மாதிரி சைவ புராணங்கள் இருக்குது, ஸ்காந்த புராணம், சிவபுராணம், இப்படிலாம் எழுதியிருக்காள். தேவி பாகவதம் எல்லாம் எழுதியிருக்காள். இப்படி பல புராணங்கள் இருக்குது. ஒவ்வொரு புராணத்துலேயும் அதே வேதவியாசர் எந்த கடவுளை பற்றி சொல்கிறாளோ அதை ரொம்ப பிரசம்சித்து பாக்கி அந்நிய தெய்வங்களை பற்றி கொஞ்சம் சுமாராக சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, அதுக்காக அந்த வேதவியாசர் சிவபுராணத்தில் போய் பார்த்தாக்க, ஸ்காந்தத்தில் பார்த்தா சுப்பிரமணிய சுவாமியையும் சிவனையும் ரொம்ப சக்தியாக சொல்லுவார். அடுத்தாவது பாகவத புராணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவை ரொம்ப வசதியாக சொல்லுவார். ஆனால் எல்லாமே பிரம்மஸ்வரூபம், அதான் ஸ்ரீமன் நாராயணன். அதைத்தான் இங்கே ஊனி சொல்கிறாள் இந்த 90வது தசகத்தில். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ஆகமாதீனாம் பகவத்யேவ பரமதாத்பர்ய நிரூபணம் நாம 90தமம் தசகம். ஸ்ரீ ஹரயே நமஹ. விருகபிருகு முனிமோகின்யம்பரீஷாதிவிருத்தேஷு ஐதவ மகத்வம் சர்வசர்வாதிஜைத்ரம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்கலார்வாக் அபின்னம் கிமபி யதவபாதம் தத்திரூபம் தவைவ. விருகபிருகு முனி மோகினி அம்பரீஷாதி விருத்தேஷு. பாகவதத்தில் நிறையா கதைகளை சொல்லியிருக்காள். விருகாசுரவதம், விருக்கனுடைய கதை, பிருகு மகர்ஷியோட கதை இப்பெல்லாம் பார்த்தோம் போன தசகத்தில். மோகினி அவதாரம் எடுத்தாள் சுவாமி, அதை பார்த்தோம். அம்பரீஷன் கதை. இதில் எல்லாத்துலேயும் விஷ்ணுவை ரொம்ப வசதியாக எடுத்து சொல்லியிருப்பாள். சிவன் விஷ்ணு அவரை காப்பாற்றுறது மாதிரி சொல்லியிருப்பாள். விருக்காசுரத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்காள். பிருகு மகர்ஷியை பற்றி சொல்கிறத அவர் இப்போ மூர்த்திகளில் யார் ரொம்ப வசதி, நல்ல சாந்த்வகுணம் பொருந்தியவர் யார், சத்துவகுணம் பொருந்தியவர் யாருங்கிறத டெஸ்ட் பண்ணுறதே மகாவிஷ்ணு தான். நல்ல பூர்ண சுத்த சத்துவ மூர்த்திங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கதைகளெல்லாம் சொல்கிறதுனுடைய காரணம் என்னன்னால், ஹே பரமேஸ்வரா, ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய வசத்தியை எடுத்து சொல்கிறதுகள் சிவன் அந்நிய தெய்வத்தங்களெல்லாம் விட நீ வசத்தி என்று எடுத்து சொல்கிறாள் என்று இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாள். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். விருகபிருகு முனி மோகினி அம்பரீஷாதி விருத்தேஷு. விருக்காசுரன்
தபஸ் பண்ணி தான் யார் கையில் தலையில் கையை வச்சாலும் அவள் பஸ்மமாக பண்ணுன்னு வரம் வாங்கிட்டான் பரமேஸ்வரன்ட்டேருந்து. அப்புறம் பரமேஸ்வரனையே துரத்தின்னு ஓடினான். அப்பொழுது மகாவிஷ்ணு வந்து காப்பாற்றினாருங்கிறதாக ஒரு கதை. அது மாதிரி பிருகு மகரிஷி போய் மூணு வர்த்திகளையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போன போது பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிறவர் போய் பார்த்தால் அவர் முழிச்சிருந்து இவரை ஆக்வானம் பண்ணாதனால வரவேற்காதனால கோபத்தில் பிருகு மகரிஷி தன்னுடைய கால்கள்னால அவருடைய மார்பை உதைச்சாள். இப்போ சுவாமி ஆஹாஹா என்ன பாக்கியம்னு சொல்லி எழுந்திருந்து உங்களுடைய கால் சுவடைய மேலே பட்டுதேன்னு சொன்னாள்னு கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அம்பரீஷன் அவன் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணணுங்கிறதுக்காக போன போது துர்வாசஸ் வந்து அவனை ரொம்ப சிரமப்படுத்தின பொழுது பகவானுடைய சக்கராயுதம் போய் அவரை துரத்தித்துன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி பக்தனை காப்பாற்றினாள்னுட்டு இப்படி பல கதைகள் மூலமாக மகாவிஷ்ணுடைய உயர்வை எடுத்து சொல்கிறது. ஸ்திதமிக பரமாத்மன் நிஷ்கலார் வாக் அபின்னம். ஆனால் இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னா, நீ நிஷ்கலராக இருக்கே, பூர்ணமாக இருக்கே, ஆனால் அதே சமயம் சகலமாகவும் இருக்கே. இது ரெண்டும் ஒன்றுதான் என்பதை எடுத்து சொல்வதற்காக ஏற்பட்ட கதைகள் இதுகள்னு சொன்னாள். ஸ்திதமிக பரமாத்மன் நிஷ்கலார் வாக்கு அபின்னம் கிமபி யதவபாதம் தத்தி ரூபம் தவைவ. ஆகையினால உன்னுடைய ரூபம் இருக்கே, உன்னுடைய குருவாயூரப்பா நீ தான் பூர்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ண பிரபு, நீ உன்னை ஆராதிக்கிறேன்னாள். விருக்க பிருகு முனி மோகினி அம்பரீஷாதிஷு விருத்தேஷு ஆயிதவ மகத்வம் சர்வசர்வாதி ஜெயித்ரம் ஸ்திதமிக பரமாத்மன் நிஷ்கலார்வாக் அபின்னம் கிமபி யதவபாதம் தத்தி ரூபம் தவைவ. மூர்த்தித்ரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் யத் பிராகு பராத்மவபுரேவ சதாசிவோஸ்மின் தத்ரேஸ்வரஸ்து சவிகுண்ட பதஸ்த்வமேவ திரித்வம் புனர்பஜசி சத்யபதே திரிபாகே. என்ன ஒவ்வொரு மூர்த்தியும் எடுத்து வசத்தியாக சொல்லுவாள். அந்த மும்மூர்த்திகள் யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன். சொல்கிறது உண்டு, ஏவமேகோ மகாதேவா மாயையா குணரூபையா நாமரூப கிரியா பேதை பின்னவத் பிரதிபாசத்தே. பலவிதமான பேரை வச்சுட்டு இருந்தாலும் அந்த சதாசிவன் இருக்கானே அவன்தான் பிரகாசிக்கிறான்ங்கிறதாக ஒரு ஸ்லோகம். அப்போது அந்த சதாசிவன் யாருன்னா வைகுண்ட லோகத்தில் பிரகாசிக்கிற நீந்தான் என்று சொல்கிறாள் பட்டத்திரி. மூர்த்தி இத்திரேஸ்வர சதாசிவ பஞ்சகம் எது, மூணு மூர்த்திகள், அப்புறம் ஈஸ்வரன் சதாசிவன், இப்படி 5 பேர். பிராகு பராத்மவபுஹு ஏவ சதாசிவோஸ்மின், அதுதான் சதாசிவன்கிறதாக சொல்கிறது. தத்வேஸ்வரஸ்து சவிகுண்ட பதஸ்துவமேவ. அப்போ அவன் யாருன்னாள் வைகுண்ட லோகத்தில் இருக்கப்பட்ட நீ தான் சாட்சாத் அவர். ஏன்னா சத்தியலோகம்ங்கிறது இருக்கே, அது பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் ருத்ரலோகம் எல்லாம் சேர்ந்தது தான் சத்தியலோகம். திருத்வம் புனர்பஜசி சத்யபதே திரிபாகே சொல்கிறாள். அப்படி சதாசிவன்கிற எப்பித்தட்டுக்கு சாட்சாத் பிரம்மஸ்வரூபங்கிறதா அர்த்தம். நீந்தான்கிறாள் பட்டத்திரி 2வது ஸ்லோகத்தில். தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகு தாத்தா து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணः சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சேஷ்டாதிகம் ச தவ சங்கரநாம்னி மூர்த்தௌ. பூர்ணமாக இருக்கப்பட்ட பிரம்மஸ்வரூபம் 3 குணங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது. எப்படி வெள்ளை கலருங்கிறது எல்லா கலரையும் சேர்த்து வச்சுருக்கிற மாதிரி, அப்படி சத்வ ரஜஸ் தமசு 3ஐயும் சேர்த்து வச்சுட்டு இருக்குது. அதில் சுத்த சத்துவமூர்த்திங்கிறது விஷ்ணு. பிரம்மா ரஜோகுணம் சேர்ந்தவர், அவர் சத்துவத்தோடு ரஜஸ் சேர்ந்தது. சிவன் சத்துவத்தோடு கூட தமோகுணமும் சேர்ந்தது. ஆனால் நீ தான் சுத்த சத்துவமூர்த்தி, அதான் விஷ்ணுன்னு சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். தத்ரா அப்பி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகு
தாத்தா து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணா. ஆனால் அவர் பிரம்மாவுக்கு பூர்ணமாக ரஜஸ் இருக்கு, சத்துவத்தோட கொஞ்சம் சேர்த்துது. சத்வோத்கடத்வம் அப்படி சாஸ்தி தமோ விகார சேஷ்டா அதிகம் ச தவ சங்கர நாம் நிமூர்த்தௌ. எப்பொழுது அதே பிரம்மஸ்வரூபம் சத்துவ குணத்தோடு கூட தமோ குணம் சேர்க்கையும் பொழுது சிவனாக ஆராதிக்கப்படுகிறார். அதனால் இந்த மூன்று மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கிறது தான் பூர்ணமாக இருக்கப்பட்ட பிரம்மஸ்வரூபங்கிறதா மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தத்ரா அபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகு தாத்தா து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணா சத்வோத்கடத்வம் அப்படி சாஸ்தி தமோ விகார சேஷ்டாதிகம் ச தவ சங்கர நாம்னி மூர்த்தௌ. அடுத்த நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தம் ச திரிமூர்த்தியதிகதம் பரபூருஷம் துவாம் சர்வாத்மனாமபி கலு சர்வமயத்வஹேதோः சம்சந்தி உபாசன விதௌ ததபி ஸ்வதஸ்து त्वद्रूपमिति அதிதிருடம் பகுனः பிரமாணம். அதனால தான் பாகவத்தில் முன்னாடி சொல்லியிருக்காள், त्वमेव भगवन् एतत् शिवशक्त्योः स्वरूपयोः विश्वं सृजसि பாஸ்யசி கிரீடன்னு ஊர்ணப்பட்டோ யதானால். எப்படி சிலந்தி வலையை விரிக்கிறது அவனுடைய வாயிலேருந்து இருக்கிற எச்சலை துப்பி, பிறகு அது எச்சலை இழுத்து அந்த வலையெல்லாம் தனக்குள்ளேயே இழுத்துன்னு விடுறது, அப்படி சிவனாகவும் சக்தியாகவும் அதே பிரம்மஸ்வரூபம் இருக்கே அது ரெண்டாக தோன்றி அதுலேருந்து இந்த யூனிவர்ஸ் விஸ்வத்தெல்லாம் படைச்சிருக்கு. அது சொல்கிறாள், தம் சத்ரமூர்த்தியதிகதம் பரபூருஷம் துவாம் சர்வாத்மனாபி கலு சர்வமயத்வஹேதோ சர்வாத்மனா அப்பி. நீயே தான் மூர்த்திகளாக தோன்றி அதில் சர்வன் சிவனாக தோன்றியிருக்கே, அந்த அவனுடைய விராட் ஸ்வரூபத்திலேருந்து தோன்ற வாழ்னா. இத்தனைலாம் சொன்னாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க பிரம்மஸ்வரூபமானது நீ தான் ஸ்ரீமன் நாராயணனுங்கிறதா பட்டத்திரி அவரை ஒசத்தி சொல்கிறாள் இந்த நாலாவது ஸ்லோகத்தில். தம் சத்ரமூர்த்தியதிகதம் பரபூருஷம் துவாம் சர்வாத்மனாபி கலு சர்வமயத்வஹேதோ. சர்வன் அவருக்கு பேர், ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவர் ஊடுருவி இருக்காருங்கிறதுனால. அதுதான் விஷ்ணுங்கிற அர்த்தம், நாமத்துக்கும் பேர் எங்கேயும் ஊடுருவி இருக்காருங்கிறதுனால. இப்போ சர்வம் விஷ்ணு ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். சில பேர் அதை சிவனாக சொல்கிறாள், சில பேர் மகாவிஷ்ணுவாக சொல்கிறாள். நீ தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாள். சம்சந்தி உபாசன விதௌ ததபி ஸ்வதஸ்து त्वद्रूपमिति அதிதிருடம் பகுன பிரமாணம். வேதத்து மூலமாக பிரமாணம் என்னென்னா நீந்தான் எங்கேயும் ஊடுருவிக்கப்பட்ட மகாவிஷ்ணு, உனக்கு நமஸ்காரம் சொன்னாள். இந்த 4 ஸ்லோகத்தையும் இப்போது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணியே ஆகமாதீனாம் பகவத்யேவ பரமதாத்பர்ய நிரூபணம் நாம நவதிதமம் தசகம். விருகபிருகு முனி மோகினி அம்பரீஷாதி விருத்தேஷு விருகபிருகு முனி மோகினி அம்பரீஷாதி விருத்தேஷு விருகபிருகு முனி மோகினி அம்பரீஷாதி விருத்தேஷு ஐதவ மஹத்வம் சர்வசர்வாதி ஜைத்ரம் ஐதவ மஹத்வம் சர்வசர்வாதி ஜைத்ரம் ஐதவ மஹத்வம் சர்வசர்வாதி ஜைத்ரம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்களார்வாக் அபின்னம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்களார்வாக் அபின்னம் ஸ்திதமிஹ பரமாத்மன் நிஷ்களார்வாக் அபின்னம் கிமபி யதவபாதம் தத்தி ரூபம் தவைவ கிமபி யதவபாதம் தத்தி ரூபம் தவைவ மூர்த்தித்ரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் யத் மூர்த்தித்ரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் யத் மூர்த்தித்ரயேஸ்வர சதாசிவ பஞ்சகம் யத்
பிராகு பராத்மவபுரேவ சதாசிவோஸ்மின் பிராகு பராத்மவபுரேவ சதாசிவோஸ்மின் பிராகு பராத்மவபுரேவ சதாசிவோஸ்மின் தத்ரேஸ்வரஸ்து சவிகுண்ட பதஸ்த்வமேவ தத்ரேஸ்வரஸ்து சவிகுண்ட பதஸ்த்வமேவ தத்ரேஸ்வரஸ்து சவிகுண்ட பதஸ்த்வமேவ த்ரித்வம் புனர்பஜசி சத்யபதே த்ரிபாகே த்ரித்வம் புனர்பஜசி சத்யபதே த்ரிபாகே த்ரித்வம் புனர்பஜசி சத்யபதே த்ரிபாகே தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகுः தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகுः தத்ராபி சாத்விகதனும் தவ விஷ்ணுமாகுः தாதா து சத்வவிரலோ ரஜசைவ பூர்ணः தாதா து சத்வவிரலோ ரஜசைவ பூர்ணः தாதா து சத்வவிரலோ ரஜசைவ பூர்ணः சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சத்வோத்கடத்வமபி சாஸ்தி தமோ விகார சேஷ்டாதிகம் ச தவ சங்கரநாம்னி மூர்த்தௌ சேஷ்டாதிகம் ச தவ சங்கரநாம்னி மூர்த்தௌ சேஷ்டாதிகம் ச தவ சங்கரநாம்னி மூர்த்தௌ தம் ச த்ரிமூர்த்யதிகதம் பரபூருஷம் த்வாம் தம் ச த்ரிமூர்த்யதிகதம் பரபூருஷம் த்வாம் தம் ச த்ரிமூர்த்யதிகதம் பரபூருஷம் த்வாம் சர்வாத்மனாமபி खलु सर्वमयत्वहेतोः सर्वात्मनामपि खलु सर्वमयत्वहेतोः सर्वात्मनामपि खलु सर्वमयत्वहेतोः शंसन्ति उपासनविधौ तदपि स्वतस्तु शंसन्ति उपासनविधौ तदपि स्वतस्तु शंसन्ति उपासनविधौ तदपि स्वतस्तु त्वद्रूपमिति अतिदृढं बहुनः प्रमाणं त्वद्रूपमिति अतिदृढं बहुनः प्रमाणं त्वद्रूपमिति अतिदृढं बहुनः प्रमाणं ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த சில ஸ்லோகங்களில் ஸ்தாபிக்கிறார். என்னென்னா, நான் சாஸ்திரத்தை எடுத்து சொல்ல போகிறேன், அதோட கூட என்னென்னா நடக்கிறது பாருங்கோ. பெரிய மான்கள் கூட கடைசியில் மகாவிஷ்ணுவான ஒன்றைத்தான் உயர்ந்த கடவுளுங்கிறதா சொல்லிட்டு இருக்காள் என்று சொல்லி சித்தாந்திக்க போகிறாள் மகாவிஷ்ணுடைய உயர்வை பற்றி. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் த்வாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி த்வன்னிஷ்டமேவ சஹி நாம சஹஸ்ரகாதி வியாக்கியாத் பவத் ஸ்துதிபரஸ்ய கதிம் கதோந்தே. சங்கர பகவத் பாதாள் அவர் பக்ஷபாதமாக ஒன்றும் சொல்ல மாட்டாள், எது உண்மையோ அதுதான் சொல்லுவர். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத், நீ உன்னை எல்லா மூர்த்திகள்லையும் ரொம்ப உயர்ந்த மூர்த்தியாக மனசில் நினச்சிட்டு இருக்கார். மகாவிஷ்ணு தான் வசத்தின்னுட்டு. அதனால்தான் அவர் பாஷ்யம் சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதே எல்லாரும் சொன்னால் ஒரு காலம் அவர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுவர், எல்லாரும் தான் சிவ சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுவார்னு நினச்சிட்டு இருந்த பொழுது அவர் என்ன பண்ணார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதினார். அவர் பேரே சங்கரர், அவர் சங்கரருடைய அவதாரங்கிறதா சொல்கிறது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம்னுட்டு. அவரே பக்ஷபாதி இல்லாத அவர் துவாமேவ மானயதி, உன்னைத்தான் பரம்பொருளுக்கு சமங்கிறதாக நினச்சிட்டு இருக்கார்ப்பா ஏ குருவாயிரப்பா. அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணாள், மோட்சத்தை அடைஞ்சாள் சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் துவாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி, அவர் துளி கூட பக்ஷபாதம் இல்லாமல் உண்மையை சொல்கிறவர். அவர் எந்த சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அது மாத்திரமில்லை, அதில் பல நாமாக்கள் உனக்கு ஸ்தானு சம்பு ருத்ரன் எல்லாம் வரும்.
அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறதே அவர் மகாவிஷ்ணுவை பற்றி சொல்கிறது என்பதாக வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அப்படி நீ உயர்ந்த கடவுளுங்கிறதா அவரே மனசில் நினச்சிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பரம்பொருள் நீந்தாள். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் துவாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி त्वन्निष्ठमेव सहि नाम सहस्रकादी व्याख्याद्भवत् स्तुतिपरश्च गतिं गतोन्ते. வியாக்கியானம் பண்ணுறதே பல நாமாக்கள் சிவனுடைய எபித்தட்ஸாக இருக்கும். சம்பு ருத்ரன் ஸ்தானுன்னு வரும். அதிலெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறதே வைஷ்ணவ பரமா வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ஒன்றைத்தான் மதிக்கிறார் அவர் நாள். மூர்த்தி திரயாதிகம் உவாச்ச மந்திரசாஸ்திர சியாதௌ கலாய சுஷமம் சகலேஸ்வரம் துவாம் தியானம் ச நிஷ்கலமசௌ பிரணவே கலூக்த்வா துவாமேவ தத்ர சகலம் நிஜகாதனான்யம். அது மாத்திரமில்லை, ஆதிசங்கர பகவத்பாதாள் ஒன்றை வர்ணிச்சிருக்காள் பல ஸ்தோத்திரங்களில். அவர் மந்திரசாஸ்திரத்தினா எழுதிட்டுருக்கிறதே முதல்ல என்ன சொல்கிறார், ஒன்றை பார்த்துவிட்டு 3 மூர்த்திகளை மூர்த்தி திரையாத்து அதிகம் கலாய சுஷமம், கலாய புஷ்பம் மாதிரி ப்ளூ கலரில் இருக்கப்பட்ட ஒன்றை வர்ணிச்சிருக்காள். அப்பொழுது நிர்குண ரூபமாக இருக்கப்பட்ட பரம்பொருளை வர்ணித்து பிரணவத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் அவர் அதுக்கு ரூபமாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, பகவான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் சிவன் சொல்லாமல் மகாவிஷ்ணுன்னு சொல்லியிருக்காள். ஆதிசங்கர பகவத்பாதாள்னு சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில். ஸ்ரீ மூர்த்தி திரையா 6வது ஸ்லோகத்தில் மூர்த்தி திரயாதிகமுவாச்ச மந்திரசாஸ்திர சியாதௌ கலாய சுஷமம் சகலேஸ்வரம் துவாம் தியானம் ச நிஷ்கலமசௌ பிரணவே கலூக்த்வா துவாமேவ தத்ர சகலம் நிஜகாதனான்யம். பிரணவத்தை ஜபிக்கிறதே, பிரணவத்தை பற்றி எழுதுறதே அது சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபங்கிறதாக எழுதியிருக்காள்னு பட்டதிரி பிரசம்சி சொல்கிறாள் மகாவிஷ்ணுவை. समस्तसारे च पुराणसङ्ग्रहे विसंशयं त्वन्महिमैव वर्ण्यते त्रिमूर्तियुक् सत्यपदत्रिभागतः परं पदं ते कथितं न शूलिनः. புராண சங்கிரகம்னு ஒன்று, அதில் புராணங்களுடைய சுருக்கமாக அதனுடைய சப்ஸ்டன்ஸ் எடுத்து சொல்லும், இத்தியாசங்களை பற்றி சொல்லும். இவைகள்லாம் சொல்கிறத ஹே மகாவிஷ்ணு, ஹே பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணா, உன்னை பற்றி தான் சொல்கிறது. நீ வைகுண்ட லோகத்தில் பிரகாஷன் இருக்கேன்னு சொல்கிறது. சத்தியலோகத்துக்கெல்லாம் மேலே இருக்கப்பட்டது வைகுண்ட லோகம்னு சொல்கிறது. அதில் நீ இருக்கேங்கிறதா சொல்கிறது. சிவனை பற்றி ந சூலினஹா, சிவனை பற்றி சொல்கிற. திரிமூர்த்தியுக்கு ந சூலினஹா, 3 மூர்த்தி சுரூபமாகவும் நீயே இருக்கேங்கிறதாக வசத்தியாக சொல்கிறது புராண சங்கிரகத்தில்னு சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். சமஸ்தசாரே ச புராண சங்கிரகே விசம்சயம் துவன் மகிமைவ வர்ணியதே, உன்னுடைய மகிமாவை தான் வர்ணிக்கிறாளுங்க. திரிமூர்த்தியுக்கு சத்தியபத திரிபாகதா பரம் பதம் தே கதிதம் நசூலினா. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், யத் பிராம கல்பே இஹ பாகவதத்விதீய ஸ்கந்தோதிதம் வபுः அனாவிருத்தம் ஈஷதாத்ரே தஸ்யைவ நாம ஹரிசர்வமுகம் ஜகாத ஸ்ரீமாதவः சிவபரோபி புராணசாரே. சைவ அத்வைத்த சாஸ்திரத்தில் திளைச்சி போய் அதிலேயே விரும்பி இருக்கப்பட்டவாள், அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய வாழில் ரொம்ப வசத்தியாக இருக்கப்பட்டது சாயன மாதவாச்சாரியார்னு விட்டு அவள் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் இருந்தவாள். வித்யாரண்ய சுவாமின்னு பிரகாஷிவாள். வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் இருக்காள், சாயன பாஷ்யம்னு விட்டு. அந்த வித்யாரண்ய சுவாமி சந்நியாசம் அவலம்பித்த பிறகு சர்வதர்சன சங்கிரகம்னு ஒரு புஸ்தகம் எழுதினாள். அதில் சொல்கிறாள், எந்த பகவானை பற்றி பிரசம்சி சொல்கிறாள்னா பரமேஸ்வரனை சொல்லலைன்னாள். பட்டதிரி சொல்கிறாளுங்க, பாகவதத்தில் 2ஆம் ஸ்கந்தத்தில் பகவானை பற்றி சொல்லியிருக்கு. பாகவத புராணம் ஸ்கந்தத்தில் 2ஆம் ஸ்கந்தத்தில் பிருத்ய பிரசாதாபிமுகம் திரிகாசவம் பிரசன்னஹாசாருணலோச்சனானனம் கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்பரம் வக்ஷசி லக்ஷிதம் ஸ்ரீயா அத்யர்ஹணீயாசனமாஸ்திதம் பரம் விருத்தம் சதுஷோடச பஞ்சசக்திபிः
யுக்தம் பகைஹி ஸ்வைஹி இதரத்ர சாத்ருவைஹி ஸ்வயேவ தாமன் ரமமாணமீஸ்வரம். ஹே பகவானே, நீ 25 சக்திகளோடு கூடவும் 6 உயர்ந்த பகம்ங்கிறதான தெய்வீகமான குணங்களோடு கூடயும் 6 குணங்களோடு கூடயும் நீ பிரகாசிச்சுருக்கே. அப்பேற்பட்ட பூர்ண சுரூபி நீ என்று உன்னை சொல்லிவிட்டு உன்னுடைய ரூபத்தை வர்ணிக்கிறதே. அவ அழகான ஸ்மயமான முகம், குண்டலம் பொருந்திய காதுகள், ஜாஜ்வல்யமான கிரீடம், பிஷங்க வாசசு என்றெல்லாம் உன்னை சொல்லி மார்பில் வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமியை வச்சுருக்கே என்று இவ்வாறாக உன்னை வர்ணிச்சிருக்காள். அப்பேற்பட்ட ஒன்றை மாதவாச்சாரியாள் புராண சாரத்தில் இதே ரூபத்தை தான் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா எல்லாமாக இருக்கப்பட்டவர் என்று அவர் சொல்லியிருக்கார். அப்படி அவரே சொன்னதுனால நீ தான் இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்த கடவுள்ங்கிறதாக வர்ணிக்கிறாள். யத் பிராம கல்பேய பாகவதத்விதீய ஸ்கந்தோதிதம் வபுஹு அனாவிருத்தம் ஈஷதாத்ரே தஸ்யைவ நாம ஹரிஷர்வ முகம் ஜகாத ஸ்ரீமாதவஹா சிவபரோபி புராணசாரே. அவர் சிவபரமாக சிவ அத்வைதத்தை சித்தாந்திச்சவர் ஸ்ரீ மாதவர் வித்யாரண்ய சுவாமிகள். அப்பேற்பட்ட அவரே புராண சாரத்தில் இந்த 2வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்ட உன்னுடைய ரூபத்தை தான் கிரகிச்சிருக்காள், அதுதான் சித்திச்சிருக்காள் சொன்னாள் 8வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத். ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத். த்வாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி. த்வாமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி. த்வஹமேவ மானயதி யோ நஹி பக்ஷபாதி. त्वन्निष्ठमेव सहि नाम सहस्रकादी. त्वन्निष्ठमेव सहि नाम सहस्रकादी. त्वन्निष्ठमेव सहि नाम सहस्रकादी. व्याख्याद्भवत् स्तुतिपरश्च गतिं गतोत्ते. व्याख्याद्भवत् स्तुतिपरश्च गतिं गतोन्ते. व्याख्याद्भवत् स्तुतिपरश्च गतिं गतोन्ते. मूर्तित्रयातिगम् उवाच च मन्त्रशास्त्र. मूर्तित्रयातिगम् उवाच च मन्त्रशास्त्र. मूर्तित्रयातिगम् उवाच च मन्त्रशास्त्र. स्यादौ कलाय सुषमं सकलेश्वरं त्वां. स्यादौ कलाय सुषमं सकलेश्वरं त्वां. स्यादौ कलाय सुषमं सकलेश्वरं त्वां. ध्यानं च निष्कलमसौ प्रणवे खलुक्त्वा. ध्यानं च निष्कलमसौ प्रणवे खलुक्त्वा. ध्यानं च निष्कलमसौ प्रणवे खलुक्त्वा. त्वामेव तत्र सकलं निजगादनान्यं. त्वामेव तत्र सकलं निजगादनान्यं. त्वामेव तत्र सकलं निजगादनान्यं. समस्तसारे च पुराणसङ्ग्रहे. समस्तसारे च पुराणसङ्ग्रहे. समस्तसारे च पुराणसङ्ग्रहे. विसंशयं त्वन्महिमैव वर्ण्यते. विसंशयं त्वन्महिमैव वर्ण्यते. विसंशयं त्वन्महिमैव वर्ण्यते. त्रिमूर्तियुक् सत्यपदत्रिभागतः. त्रिमूर्तियुक् सत्यपदत्रिभागतः. त्रिमूर्तियुक् सत्यपदत्रिभागतः. परं पदं ते कथितं न शूलिना. परं पदं ते कथितं न शूलिना. परं पदं ते कथितं न शूलिना. यद्ब्राह्मकल्पे इह भागवतद्वितीय. यद्ब्राह्मकल्पे इह भागवतद्वितीय. यद्ब्राह्मकल्पे इह भागवतद्वितीय. स्कन्धोदितं वपुः अनावृतम् ईशधात्रे. स्कन्धोदितं वपुरनावृतम् ईशधात्रे. स्कन्धोदितं वपुरनावृतम् ईशधात्रे. तस्यैव नाम हरिशर्वमुखं जगाद. तस्यैव नाम हरिशर्वमुखं जगाद.
தஸ்யைவ நாம ஹரிசர்வமுகம் ஜகாத ஸ்ரீமாதவः சிவபரோபி புராணசாரே. ஸ்ரீமாதவ சிவபரோபி புராணசாரே. ஸ்ரீமாதவ சிவபரோபி புராணசாரே. ஸ்ரீஹரே நமः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஏ ஸ்வப்ரகிருத்யனுகுணாः கிரிசம் பஜந்தே தேஷாம் பலம் ஹி திருடயைவ ததீய பக்தியா வியாசோ ஹி தேன கிருத்தவான் அதிகாரி ஹேதோः ஸ்காந்தாதிகேஷு தவ ஹானிவச்சோர்த்தவாதைஹி. 18 புராணங்கள் வியாசாச்சாரியால் எழுதியிருக்காள். வைஷ்ணவ பரமான புராணங்கள், சாக்தமான புராணங்கள், சைவ புராணங்கள், இப்படி எல்லாத்தையும் எழுதியிருக்காள் அதே வியாசாச்சாரியால், சத்யவதி புத்திரர். அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதான்ட்டு 18 புராணங்கள் எழுதினவர் அதே வியாசர் தான். சிலது சிவபரமாக இருக்கும், சிலது விஷ்ணு பரமாக இருக்கும். அப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏ ஸ்வப்பிரகிருத்தியனுகுணாக கிரிசம் பஜந்தே. ஒவ்வொருத்தருடைய வாசனை, ஒவ்வொருத்தருடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கடவுளை வணங்குகிறார்கள். சில பேர் சிவனை வணங்குகிறாள், அவளுடைய வாசனைக்கு அது சௌரியமாக இருக்குது. அவள் சிவன் மேலே பூர்ணமாக பக்தி வச்சு மோட்சத்தை அடைகிறாள். அப்படி இருக்கிறவாளுக்கு உபயோகமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அதே வியாசாச்சாரியால் எந்த பாகவத்தை எழுதினாலும் அவளே சிவனை பற்றியும் சுப்பிரமணிய சுவாமி ஸ்கந்தனை பற்றியும் வசத்தியாக சொல்லி ஸ்காந்த புராணம் எழுதியிருக்காள். அதே பாகவதத்தை எழுதின வியாசாச்சாரியால் நாள். ஏ ஸ்வப்பிரகிருத்தியனுகுணாக கிரிசம் பஜந்தே. ஒருத்தருடைய பிரகிருதி நேச்சர் அப்படி இருக்கு. தேஷாம் பலம் ஹி திருடயைவ ததீய பக்தியா. அவள் அந்த சிவன் மேலே திருடமான பக்தி வச்சதுனால பலத்தை அடைகிறாள். வியாசோ ஹிதேன கிருத்தவான் அதிகாரி ஹேதோஹோ. ஆனால் அந்த சைவத்தில் நம்பிக்கை சிவன் மேலே வச்சிருக்கிறவாளுக்கு உபயோகமாக இருக்கட்டும்னு தான் ஸ்காந்த புராணம், சிவபுராணம் எல்லாத்தையும் இருக்கா அதே வியாசாச்சாரியாள்னாள். ஸ்காந்தாதிகேஷு அர்த்தவாதையினாள். நகினிந்தா நியாயம்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு கடவுளை வசத்தியாக சொல்லணுங்கிறதுக்காக இன்னொரு கடவுளை மட்டமாக சொல்ல தேவையில்லை. எப்படின்னா பீர்பாலை பற்றி கதை சொல்கிறதே உண்டு. நீ தொடப்படாது, ஆனால் இந்த கோடு ஒன்று போடுறேன், அதை கையால் தொட்டு அழிக்கப்படாது, ஆனால் இந்த கோட்டை சின்னதாக பண்ண முடியுமான்னாள். அவர் உடனே பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் இப்போ இது சின்ன கோடை ஆகிடுது பாருங்கன்னார். அப்படி சில சமயம் நீ அந்த கடவுளை வசத்தியாக உன் கடவுளை வேணால் சொல்லிக்கலாமே தவிர இன்னொரு கடவுளுடைய பெருமையை குறைக்கப்படாது. அது நகினிந்தா நியாயம்னு பேர். அப்படியே அர்த்தவாதங்கள் சில பேர் சொல்லி ஒரு கடவுளை வசத்தியாக சொல்லணுங்கிறதுக்காக வசத்தியாக சொல்லலாம். ஆனால் அந்த கடவுளை மட்டமாக சொல்லணுங்கிறதுக்காக அப்போ தான் இந்த கடவுள் வசத்தியாக போகுங்கிறதுக்காக அப்படி பண்ணப்படாது. அதுதான் சொல்கிறாள் இங்கே 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பூதார்த்த கீர்த்தி அனுவாத விருத்தவாதௌ திரேதார்த்தவாதகதயः கலுரோச்சனார்த்தாः ஸ்காந்தாதிகேஷு பகவோத்ர விருத்தவாதாः त्वत्तामसत्व பரிபூதி உபசிக்ஷணாத்யாக. அனுவாதம்னு உண்டு. அது உண்மையாகவே இருக்கப்பட்ட குணங்களை எடுத்து சொல்கிறது. விருத்தவாதம்னு ஒன்று, எது உண்மையாக இருக்கோ அதுக்கு விருத்தமான விஷயத்தை எடுத்து சொல்கிறது. இப்படி 2 விதமான வாதங்கள் உண்டு. ஒன்று உண்மையாக ஒருத்தர்கிட்ட இருக்கிற குணங்களை எடுத்து அழகாக விவரித்து சொல்கிறது. இன்னொன்று விருத்தமாக இன்னொருத்தருடைய தனக்கு எதிரிகிட்ட இருக்கப்பட்டதை குறைச்சி சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம் டிபேட்ஸ், ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட். இதில் டெமோக்ராட் நான் என்ன பண்ண போகிறேன்னு எடுத்து சொன்னால் அது அனுவாதம். நீங்கள் வேறு ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் ஓட்டு போட்டேன்னா இது கம்ப்ளீட்டாக துர்கத்தை அடையவேல் நீங்கள்னு சொல்லி பயமுறுத்துறதுக்கே அது விருத்தவாதம். பூதார்த்த கீர்த்தி அனுவாத விருத்தவாதோ. இவ்வாறாக தான் ரிலிஜன்லேயும் இருக்குங்கிறாள் பட்டத்திரி. பல மூர்த்திகள் இருந்தால் அந்த மூர்த்தியோட இந்த மூர்த்தி வசத்தி அப்படின்னு சொல்கிறது ஒன்று, இந்த மூர்த்தியோட அந்த இன்னொரு மூர்த்தி நீ உபாசிச்சேன்னா அது மட்டம்னு சொல்கிறதுக்கே அது விருத்தவாதம். திரேதார்த்தவாதகதைய கலுரோச்சனார்த்தா. 3 விதமான அர்த்தவாதங்கள் உண்டு. திரேதாக அர்த்தவாதகதைய. ஒன்று
பூதார்த்த கீர்த்தி, இருக்கிற குணங்களை ரொம்ப ஒசத்தியாக சொல்கிறது. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டேன்னா 1000 வருஷம் நீங்கள் ஜீவிச்சிருப்பேன்னு சொன்னால் அது பூதார்த்த கீர்த்தி. உண்மையாக 1000 வருஷம் இருக்க மாட்டான். அதாவது என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாள் இருப்பேன் நீ, 80-90 வயசு மட்டும் இருப்பேன்னாக்க, அது சொல்லாமல் இந்த மருந்து இருக்கே இது செவனப்பிராசத்தை நீ சாப்பிட்டேன்னா 1000 வருஷம் இருப்பேன்னு சொன்னாக்க, அது ஒரு விதமாக ஒசத்தியாக சொல்கிறது. இருக்கிறத ரொம்ப ஜாஸ்தி அதிப்படுத்தி சொல்கிறது. இந்த மாதிரி இந்த மூர்த்தியை போய் நீ உபாசனை பண்ணினேன்னா அவ்வளோதான், நீ அந்த மூர்த்திக்கு மேலே இன்னும் வசதியாகிடுவேன்னு சொன்னாக்க, அது பூதார்த்த கீர்த்தி. அப்படி சில பேர் சொல்லுவாள். அனுவாத விருத்தவாதம், அனுவாதம் விருத்தவாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அனுவாதம்னா இருக்கிறத அப்படியே உள்ளபடி சொல்கிறது, ஜாஸ்தி சொல்லாமல். இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிட்டேன்னா முக்கால்வாசி சமயத்தில் உங்களுக்கு நல்லது ஏற்படும்னா அது உண்மை. விருத்தவாதம், இந்த பாக்கி மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டேன்னா குட்டிச்சராயிடுவேன்னாக்க அது விருத்தவாதம். அப்படி 3 விதமாக இருக்குன்னாள். பூதார்த்த கீர்த்தி அனுவாத விருத்தவாதோ திரேதார்த்த வாதகதையா கருரோச்சனார்த்தா. இப்படி தான் மத சம்பந்தமாகவும் ஒரு தெய்வத்தை பிரசம்சிக்கிறதே சொல்கிறது. ஸ்காந்தாதிகேஷு பகவோத்திர விருத்தவாதாக. ஸ்காந்தம் முதலான புராணங்கள்லாம் அதே வேதவியாசர் தான் எழுதியிருக்காள். அதில் நிறைய விருத்தவாதங்கள் இருக்கும். துவத்தாமசத்வ பரிபூதி உபசிக்ஷணாத்தியாக. அதில் உனக்கு தாமச குணங்கள் இருக்கிறதாக சொல்லுவாள். அது சொல்கிறது எதுக்குன்னாக்க, சிவன் வசத்திங்கிறத நிரூபணம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காள் ஸ்காந்த புராண ஆதாரிகளில். அப்படின்னு சொல்லி பட்டதிரி என்ன சித்தாந்திக்கிறார்னா, அவள் என்ன சொன்னாலும் நீ தான் வசத்திங்கிறத சொல்கிறாள் விஷ்ணுவை பற்றி. பூதார்த்த கீர்த்திர் அனுவாத விருத்தவாதோ திரேதார்த்தவாதகதைய கலுரோச்சனார்த்தாக ஸ்காந்தாதிகேஷு பகவோத்திர விருத்தவாதாக துவத்தாமசத்வ பரிபூதி உபசிக்ஷணாத்யாக. அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள், யத்கிஞ்சிதபி அவிதுஷாபி விபோ மயோக்தம் தன்மந்திரசாஸ்திரவச்சனாத் அபிதிருஷ்டமேவ வியாசோக்தி சாரமய பாகவதோபகீத கிளேஷான் விதூய குரு பக்திபரம் பராத்மன். இவ்வளவும் நான் சொல்லியிருக்கேனே, உண்மையில் இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினாலையும் பிரியத்தினாலையும் விஷ்ணுவை வசத்தி சொல்லியிருக்கேன்னு நினைக்காத. நான் என்ன சொன்னாலும் நான் இக்னோரன்ஸ்னால நான் சொல்லலை. அவிதுஷா பி விபோ மயோக்தம். நான் ஒரு கால், பகவானே நான் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி வித்வானா இல்லாட்டா கூட நான் சொன்ன காரணம் என்னென்னா, மந்திர சாஸ்திரங்கள் இதர சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதை எடுத்து நான் விளக்கியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீ தான் சக்தியான கடவுள், உன்னை நான் ஆராதிக்கிறேன், நீ மேலே இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் நீக்கணும் என்று சொல்லக்கூடிய 11ஆம் ஸ்லோகம். யத்கிஞ்சிதபி அவிதுஷாபி விபோமயோக்தம். அவிதுஷாபி, ஜாஸ்தி படிக்காமல் வித்வானா இல்லாததுனால நான் ஏதானும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் மன்னிக்கணும் நீ. நான் என்ன சொல்லியிருக்கேன், தன் மந்திர சாஸ்திர வச்சனாத் அபிதிருஷ்டமேவே. நான் படித்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. வியாசோக்தி சாரமய பாகவதோபகீத. வேதவியாசாச்சாரியால் பாகவதங்கிற எந்த புராணத்தை எடுத்து சொல்லியிருக்காள், அதில் உன்னை பற்றி ரொம்ப பிரசமிச்சு சொல்லியிருக்காள், அதை தான் எடுத்து சொன்னேன். அப்பேற்பட்ட நீ கிளேஷான் விதூய குரு பக்திபரம் பராத்மன். பக்திபரம் பராத்மன், உன் மேலே எனக்கு மேலும் மேலும் பக்தி ஏற்படவா அனுகிரகம் பண்ணு. என் மேலே இருக்கிற வியாதிகளெல்லாம் வெளியில் தள்ளு. உன் மேலே எனக்கு பக்தியை உண்டாக்குறதுக்கு இன்னும் அதிகமாக உண்டாகணுங்கிறதாக அனுகிரகம் பண்ணுன்னாள். யத்கிஞ்சிதபி அவிதுஷாபி விபோமயோக்தம் தன்மந்திரசாஸ்திரவச்சனாத் அபிதிருஷ்டமேவ வியாசோக்தி சாரமய பாகவதோபகீத கிளேஷான் விதூய குரு பக்திபரம் பராத்மன். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணியே ஆகமாதீனாம் பகவத்யேவ பரம தாத்பர்ய நிரூபணம் நாம நவதிதமம் தசகம். இப்பொழுது இந்த கடைசி 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ये स्वप्रकृत्यनुगुणाः गिरिशं भजन्ते, ये स्वप्रकृत्यनुगुणाः गिरिशं भजन्ते, ये स्वप्रकृत्यनुगुणाः गिरिशं भजन्ते तेषां फलं हि दृढयैव तदीयभक्त्या
தேஷாம் பலம் ஹி திருடயைவ ததீய பக்தியா தேஷாம் பலம் ஹி திருடயைவ ததீய பக்தியா வியாசோ ஹி தேன கிருத்தவான் அதிகாரி ஹேதோஹ வியாசோ ஹி தேன கிருத்தவான் அதிகாரி ஹேதோஹ வியாசோ ஹி தேன கிருத்தவான் அதிகாரி ஹேதோஹ ஸ்காந்தாதிகேஷு தவ ஹானிவச்சோர்த்தவாதைஹ ஸ்காந்தாதிகேஷு தவ ஹானிவச்சோர்த்தவாதைஹ ஸ்காந்தாதிகேஷு தவ ஹானிவச்சோர்த்தவாதைஹ பூதார்த்தகீர்த்தி அனுவாத விருத்தவாதௌ பூதார்த்தகீர்த்தி அனுவாத விருத்தவாதௌ பூதார்த்தகீர்த்தி அனுவாத விருத்தவாதௌ த்ரேதார்த்தவாதகதயா खलु रोचनार्थाः त्रेधार्थवादगतयः खलु रोचनार्थाः त्रेधार्थवादगतयः खलु रोचनार्थाः स्कान्दादिकेषु बहवोऽत्र विरुद्धवादाः स्कान्दादिकेषु बहवोऽत्र विरुद्धवादाः स्कान्दादिकेषु बहवोऽत्र विरुद्धवादाः त्वत्तामसत्वपरिभूति उपशिक्षणाद्याः त्वत्तामसत्व परिभूति उपशिक्षणाद्याः त्वत्तामसत्व परिभूति उपशिक्षणाद्याः यत्किञ्चिदपि अविदुषापि विभोमयोक्तं यत्किञ्चिदपि अविदुषापि विभोमयोक्तं यत्किञ्चिदपि अविदुषापि विभोमयोक्तं तन्मन्त्रशास्त्रवचनात् अभिदृष्टमेव तन्मन्त्रशास्त्रवचनात् अभिदृष्टमेव तन्मन्त्रशास्त्रवचनात् अभिदृष्टमेव व्यासोक्तिसारमय भागवतोपगीत व्यासोक्तिसारमय भागवतोपगीत व्यासोक्तिसारमय भागवतोपगीत क्लेशान् विधूय कुरु भक्तिवरं परात्मन् क्लेशान् विधूय कुरु भक्तिवरं परात्मन् क्लेशान् विधूय कुरु भक्तिवरं परात्मन् श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये आगमादीनां भगवत्येव परमतात्पर्य निरूपणं नाम 90तमं दशकम् இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் சேர்த்தாப்புல ஒரு வாசிக்கிறேன். श्री हरे नमः अथ श्रीमन्नारायणीये आगमादीनां भगवत्येव परमतात्पर्य निरूपणं नाम 90तमं दशकम् भृगभृगुमुनि मोहिन्यम्बरीषादिवृत्तेषु अयितव महत्वं सर्वशर्वादिचैत्रं स्थितमिह परमात्मन् निष्कलार्वाक् अभिन्नं किमपि यदवभातं तद्धि रूपं तवैव मूर्तित्रयेश्वर सदाशिव पञ्चकं यत् प्रागुपरात्मवपुरेव सदाशिवोऽस्मिन् तत्रेश्वरस्तु स विकुण्ठपदस्त्वमेव त्रित्वं पुनर्भजसि सत्यपदे त्रिभागे तत्रापि सात्विकतनुं तव विष्णुमाहुः दाता तु सत्त्वविरलो रजसैव पूर्णः सत्त्वोत्कटत्वमपि चास्ति तमो विकार चेष्टादिकं च तव शङ्करनाम्नि मूर्तौ तं च त्रिमूर्त्यधिगतं परपूरुषं त्वां सर्वात्मनामपि खलु सर्वमयत्वहेतोः शंसन्ति उपासनविधौ तदपि स्वतस्तु त्वद्रूपमिति अतिदृढं बहुनः प्रमाणम् श्रीशङ्करोऽपि भगवान् सकलेषु तावत् त्वामेव मानयति यो न हि पक्षपाती त्वन्निष्ठमेव स हि नाम सहस्रकादी व्याख्याद्भवत् स्तुतिपरश्च गतिं गतोऽन्ते मूर्तित्रयातिगमुवाच च मन्त्रशास्त्र स्यादौ कलाय सुषमं सकलेश्वरं त्वां ध्यानं च निष्कलमसौ प्रणवे खलुक्त्वा त्वामेव तत्र सकलं निजगाद नान्यं समस्तसारे च पुराणसङ्ग्रहे विसंशयं त्वन्महिमैव वन्यते त्रिमूर्तियुक् सत्यपदत्रिभागतः परं पदं ते कथितं न शूलिनः यद्ब्राह्मकल्पे ह्य भागवतद्वितीय स्कन्धोदितं वपुः
अनावृतमीशधात्रे तस्यैव नाम हरिशर्वमुखं जगाद श्रीमाधवः शिवपरोऽपि पुराणसारे ये स्वप्रकृत्यनुगुणाः गिरिशं भजन्ते तेषां फलं हि दृढैव तदीयभक्त्या व्यासो हि तेन कृतवान् अधिकादिहेतोः स्कान्दादिकेषु तव हानिवचोऽर्थवादैः भूतार्थकीर्तिः अनुवादविरुद्धवादौ त्रेधार्थवादगतयः खलु रोचनार्थाः स्कान्दादिकेषु बहवोऽत्र विरुद्धवादाः त्वत्तामसत्वपरिभूति उपशिक्षणाद्याः यत्किञ्चिदपि अविदुषापि विभोमयोक्तं तन्मन्त्रशास्त्रवचनात् अभिदृष्टमेव व्यासोक्तिसारमय भागवतोपगीत क्लेशान् विधूय कुरु भक्तिपरं परात्मन् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये आगमादीनां भगवत्येव परमतात्पर्यनिरूपणं नाम 90तमं दशकं समाप्तं. ஸ்ரீ ஹரையே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரையே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.